சேற்றிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரே. கல்வாரிலே அவர் பட்ட வேத நிமித்தம் அல்லவா இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவித்தை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். எம்மட்டுமாக இவ்வளவு பாடுகள் வேதனை அடைந்த தேவனுக்கு நான் உண்மையுள்ளவனாக நான் ஜீவிக்கிறேன். சிறு சிறு காரியங்களுக்காக முறுமுறுக்களாக காணப்படுகிறேனா? மற்றவர்கள் நேசிப்பதில் குறைபட்டிருக்கிறேனா? பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறாள் என்று சொன்னாரே. எம்மட்டுமாக நான் மற்றவர்களை மன்னிக்க நான் முந்திக்குள்ளாக காணப்படுகிறேன். ஆவியானவர் எந்த காரியங்கள் சுட்டி காட்டுவார் என்றால் தேவனோடு ஒப்புரவாகும் நேரம் இது. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறாக காணப்படுவோம். சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தெய்வ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். என்னுடைய இரக்கத்தை பெறுவான்ற வார்த்தைப்படி அறிக்கை செய்வதுமே மன்னித்து சேர்த்துக்கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க பிரியமானவளே, முக்கியமான ஒரு காரியம். அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் இல்லாட்டமாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் அடிமைப்பட்டிருந்த காலத்துல எந்தெந்த வீட்டுல பஸ்காவின் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டுல சங்காரக்காரன் பிரவேசித்தான். தலைச்சான் பிள்ளை மரித்தது என்று பார்க்கிறோம். ஆனால் எந்தெந்த வீட்டுல பஸ்காவின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கு ரட்சிப்பு, சந்தோஷம், கம்பீரம், ஜீவன். ஆம், புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஜீவத்துல சாத்தான் பிரவேசிக்க முடியாது, நம்மை தொட முடியாது. அந்த பாக்கியத்தை உணர்த்துவதுதான் இந்த கர்த்தருடைய பந்தி. ஆனால் அந்த பந்திக்கு முன்பாக செல்லும் முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழிகளில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்ற வார்த்தையின்படி நம்மை தானே நிதானிக்கும் நேரம். கொடுப்பவர்களை அல்ல, பக்கத்தில் இருப்பவர்களே அல்ல, அதில் எடுப்பவர்களே அல்ல, தன்னைத்தான் நிதானித்து அறிந்து, தாப்பனே, நான் உமக்கு விரோதமாக செய்த காரியங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், கண்களினால், என் பேச்சினால், என் வார்த்தையினால், என் கால்களினால் செய்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிங்கப்பா. என்று ஒருவரை புறம்பை தழுவு என்று சொன்னீங்களே, பாவியாக என்பதில் கிருபையாக இருங்கடி அடி என்று கதறும் பொழுது பரிசுத்தப்படுத்தி நினைத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஒரு உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுறாங்கல்ல, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், உங்களுக்காக பிற்கப்பட்டு சிரமாய் இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அந்தப்படிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இது பானம் விடலாம், நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்ததாமே இந்த அப்பத்தை ரசத்தை ஆசித்து கொடுக்கத்தக்க பால்சாமி வெளிச்சபத்தில் நம்மை நடத்துவார்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பெரிய வெள்ளி ஆண்டவரே காலைக்கா நன்றி செலுத்துறோம். தேவர் எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு எங்களுக்காக ஜீவனை தந்து ஆண்டவரை ரட்சிப்பை தந்து அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களோட ரத்தம் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆண்டவரை ரட்சிப்பு தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் பரிந்து பேசுகிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனை ஆண்டவரே, நாங்கள் முகமையை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய் உங்களுடைய சரீரத்தை எங்களுக்காக கிழிக்க கொடுத்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உங்களுடைய அன்பினுடைய ஆண்டவரே ஆழத்தை நான் உணர்ந்தவளாய் ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கழிக்க கர்த்தர் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் மனுக்குலத்திற்காய் பட்ட பாடுகளையும் ஆண்டவரே கர்த்தா நீர் மறித்து எங்களுக்காக உயிர் தெழுந்ததை நாம் நினைவுறும்படியாய் ஆண்டவர் செய்யபடி நான் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் நீ வரப்போகிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சிந்தின இந்த ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ரத்தத்திற்காய், பரிசுத்த ஆண்டவர் சரீரத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் ஒரு முறை கூட நன்றியோடு கூட ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் ஜீவப்பலியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்.
இன்னுமாய் ஆண்டவரே இந்த ராஜ்யத்திலேயே ஆண்டவரே கத்தாவே சேராத மக்கள் எல்லாம் அது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஆண்டவரே எல்லாரும் பரலோகம் வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆண்டவர் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆயத்தமார்கள் முன் கடந்து வந்து பந்தில் பங்கோடும்படி கேட்டுக்கிடப்படுகிறீர்கள். மீதில்